அதிகாரம் 12. ரெகபயாமின் ராஜ்யபாரத்தை பற்றி ராஜாக்களின் புஸ்தகத்தில் ஓரளவு சொல்லப்பட்டிருந்தாலும் நாளாகமத்தின் புஸ்தகத்தில் இன்னும் அதிகமான விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெகபயாமும் அவனுடைய ஜனங்களும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக்கினிடத்தில் ஒப்புக் கொடுத்து விடுகிறார். சீஷாக் தெற்கு யூதா தேசத்தாரை வெகுவாக ஒடுக்குகிறான். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய சமாயா என்பவனை ரெகபயாமினிடத்திற்கும் இஸ்ரவேலின் பிரபுக்களிடத்திற்கும் அனுப்புகிறார். சமாயா அவர்களுக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறான். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறான். ரெகபயாமும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் தங்களை தாழ்த்துகிறார்கள், தங்களுடைய பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். கர்த்தர் தம்முடைய சகாயத்தை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். தெற்கு யூதா தேசத்தாரின் பாவத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கோபத்தின் அடையாளம் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ரெகபயாமின் அரண்மனை பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறான். ரெகபயாமின் பொதுவான சுபாவமும் அவனுடைய ராஜ்யபாரத்தை பற்றிய விவரமும்